ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இங்க பாரு, நான் தான் டீச்சர். சத்தம் போடாம அமைதியா நான் சொல்றதை கவனிக்கணும், புரிஞ்சுதா? குட் பாய். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 சா 2 2 2 சா 2 2 3 2 சா 2. ரேணுகா கிட்ட நிறைய முன்னேற்றம்லாம் இருக்கு, கவனிச்சிங்களா? யார் நம்ம ஆளுங்க யார் வேத்தாளுங்கன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டா பாருங்க. 1000 சொல்லுங்க. மல்லி 3வது ஆள்னு இவ புரிஞ்சுக்கிட்டான். நாமெல்லாம் இவ கூட இருக்கணும்னு நினைச்சு மல்லிய பாயின்னு சொல்லிட்டா பாருங்க. அதத்தான் நான் சொல்றேன் மாப்ள. மாப்ள, நிசா வெண்பாவை கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவ வந்த உடனே மல்லி எங்கன்னு கேப்பா. நீங்க கொஞ்சம் சமாளிச்சிருங்க மாப்ள. இவ மட்டும் தனியா வந்திருக்கா. அந்த பொடிசு எங்க? மாடி, வெண்பா எங்கம்மா? அவ ஸ்கூல்ல இல்ல. நிஷா, இல்லனா என்ன அர்த்தம்? ஸ்கூல் இப்பதானே விட்டுருப்பாங்க. நீ கரெக்ட் டைம்க்கு போனியா? இப்படி பார்த்தா என்ன அர்த்தம் சொல்லு? பதட்டமா இருக்கு. அடேங்கப்பா, பதட்டம்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு அவ எங்க போயிருப்பான்னு தெரியாதா? சும்மா என்கிட்ட டிராமா பண்ணாதீங்க மாமா. நான் ஒன்னும் ஸ்கூல் பாப்பா கிடையாது. நிசா, மாப்பிள்ளட்ட நீ ஏமா இப்படி பேசுற? என்ன நடந்துச்சு அதை சொல்லு முதல்ல. ஏன் வெண்பா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா, இல்ல வேற யாரும் கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்கிட்ட ஏன்பா கேள்வியா கேக்குறீங்க? அமைதியா இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட கேளுங்க, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு நிஷா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது இதுன்னு கற்பனையா பேசிக்கிட்டு இருக்காத. வெண்பா எங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் உங்க செகண்ட் வைஃப் சொல்லலையா? நீங்க எப்பவும் கனெக்டா தானே இருப்பீங்க. நிஷா, நீ தேவையில்லாம வார்த்தையை வளர்க்குற. நான் ஒன்னும் தேவையில்லாம வார்த்தையை வளர்க்கல மாமா. மல்லி இருக்கிறப்ப தானே வெண்பாவை நான் கூட்டிட்டு வர போனேன். என்னம்மா சொல்ற? வெண்பாவை கூட்டிட்டு போக மல்லி வந்தாளா என்ன? மல்லி வரலப்பா. அதான் அங்க அவளுக்கு ஒரு அல்லக்கை கிடைச்சிருக்கே, அந்த ஆள் வந்தாரு. அதான் உங்க அக்கா மாப்பிள்ளையே தான் சொல்றேன். நான் வெண்பாவை கூப்பிட போனது தெரிஞ்சே போன் போட்டு மனோகரனா வெண்பாவை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கானா, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்த பாரு, சும்மா மல்லிய குறை சொல்லணும்னு பேசிக்கிட்டே இருக்காத. மல்லி அப்படி செய்யறவ கிடையாது. அப்படியே செஞ்சாலும் என்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டா. இப்ப கூட உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மனசு வரல. ஏன் மேல குத்த சொல்ல ட்ரை பண்றீங்க. அப்பா, இதுதான் இப்படிதான் பேசுவார் மாமா. மல்லிய பத்தி நானும் நீங்களும் எது சொன்னாலுமே இவர் மண்டைக்கு ஏறாது. அந்த அளவுக்கு இவர் மைண்ட முழுசா மாத்தி வச்சிருக்கா அவ. வெண்பாவோட அப்பா நீங்க, அம்மா இதோ இங்க இருக்கா என் அக்கா, தாத்தா சித்தின்னு நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். நமக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு இருக்கா மாமா? அவ யாரு? ஆள் அனுப்பி வெண்பாவை கூட்டிட்டு போறதுக்கு யார் இந்த உரிமையெல்லாம் அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது? எல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான் மாமா. இன்னைக்கு எங்க அக்கா இப்படி இருக்கானா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நீங்க தான். இவ என்ன வண்டியை அப்படியே ராங் ரோட்ல டாப் கியர்ல கொண்டு போறான்? என்னம்மா பேசுற? பின்ன என்னப்பா, எனக்கு உங்க மேல வருத்தம் இருந்துச்சு, அக்கா மேலயும் ஒரு கோவம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னவா வேணா இருந்துட்டு போட்டுமே. ஆனா இன்னைக்கு கார் அவ மேல மோத போனதும் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடிஞ்சுதா? என் உயிரை பணைய வச்சு போய் அவளை நான் காப்பாத்தல. என்ன காரணம்? என் ரத்தங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாமா. தெரியாம தான் நான் கேக்குறேன். இது ஒரு கால என் அக்கா மூளை குழம்பி போய் தான் அவ இங்க இருக்கா. இல்லன்னு நான் சொல்லல, ஆனா அவளுக்குள்ளயும் ஒரு மனசு இருக்குதானே, அதுவும் பாசத்துக்கு ஏங்க தானே செய்யும். தாம் பெத்த புள்ள இன்னொருத்தைய அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தா
அதை எப்படி மாமா தாங்கிக்க முடியும்? ரொம்ப வேணாம். வெண்பா நீங்க இருக்கிறப்போ இன்னொருத்தர அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாமா நீங்க மட்டும் ஆரம்பத்திலே இத கண்டிச்சிருந்தா வெண்பா ரேணுகாவை தான் அம்மான்னு கூப்பிடணும்னு சொல்லி இருந்தா எங்க அக்கா எப்பவோ குணமாயிருப்பா. ஆமா மாமா, நீங்க வெண்பாவை பாத்துக்க தானே மல்லியை கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, அது மட்டும் இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணி அவளை நீங்க கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே போட்டோம். ஆனாலும் அவளை வெண்பாவை சித்தின்னு கூப்பிட வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அம்மானு கூப்பிட வச்சீங்கல்ல, அதான் நீங்க செஞ்ச பெரிய தப்பு மாமா. நிஷா, நீ மல்லி மேல இருக்கிற வெறுப்புல பேசிட்டு இருக்க. உன்கிட்ட மல்லிய பத்தி பேசி புரிய வைக்கிறதும் கஷ்டம். நீ புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல. வேணாம் மாமா வேணாம், அவளை புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.